கல்லூரி பெண்கள் மேல வந்துட்டு பாலியல் புகாரும் நிறைய வந்துட்டு இருக்கு. இதை திசை திருப்புறதுக்காக தான் மகாவிஷ்ணு விஷயத்தை வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை வந்துட்டு பூதாகரமா எடுக்க வச்சிருக்காங்க. கல்லூரிகள்ல எனக்கே கூட தனிப்பட்ட தகவல்களை கொடுக்குறாங்க பெண்கள். எங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, ஆனா எங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம எங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னு கேக்குறாங்க. நேத்து கூட மருத்துவ கல்லூரி மாணவிகள் எனக்கு வந்து தகவல் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் உடனே நிர்வாகத்துக்கிட்ட பேசி அந்த குழந்தைங்களை பாதிக்காம அவங்க ஐடென்டிட்டி தெரியாம இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தமிழகத்துல நீங்களே பாக்குறீங்க, ஊடகம் ஒவ்வொரு நாளும் வந்து இங்க எப்படி நடக்குது. பட்ட பகல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயதான முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா தொடர்ச்சியா நாங்க கோரிக்கை கொடுத்துட்டே தான் இருக்கும். மகாவிஷ்ணு பிரச்சனையில மத மாற்றம் செய்யக்கூடிய நபர்கள் பெருமையா சொல்றாங்க, ஆமா நாங்க மதம் மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மதம் மாற்றுறாங்க? விருப்பப்பட்டு மதம் மாறுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி மதம் மாற்றுபவர்களை பற்றி எல்லாம் அவர்கள் பெருமையாக பேசுவதை எல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது.